எங்களுடைய போராட்டத்தையும் பயணத்தையும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக தங்கை அப்சியா நஸ்ரீன் அவர். என் தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். அதாவது நம்ம நாட்டில் பெண்களை தெய்வமா மதிக்கிறாங்களாம். தயவு செஞ்சு உணர்வாட்டி அது மாதிரி சொல்லிடாதீங்க. நீங்க எங்களை ஒரு எலும்பு இருக்கிற ஒரு மனுஷியா, உயிருள்ள மனுஷியா மதிங்க போதும். நீங்க தெய்வமாலாம் பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதாவது வயலன்ஸ் என்பது 3 வகை. ஒண்ணு கையால சீண்டது, பார்வையால பார்க்கறது, வாயால பேசுறது. நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்கள்கிட்டும் பேசுறேன். அதாவது கேட்கிறேன், வேலைக்கு போன ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் ஒரு நாளாவது ஒரு வேலையாவது நீங்க உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. இது நடந்திருக்கோம் கண்டிப்பா. அதாவது கண்ணிலையாவது ஹராஸ் பண்ணிருப்பாங்க, வாயிலையாவது பேசியிருப்பாங்க கண்டிப்பா. அதாவது எங்களுக்கு இதெல்லாம் செய்து உங்களுக்கு யாரு இந்த மாதிரி தைரியம் கொடுத்தா? நான் என்ன கேட்கிறேன், அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது எங்களுடைய பெண்கள், காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் பசங்க எங்க பாரு ஈவ் டீசிங், அவங்க வந்து வீக் ஆகப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எங்க பார் போதை, மது. அதாவது பள்ளி மாணவர்கள் சீரோடு அடைஞ்சி அந்த பையனுக்கு செக்ஸ்னா என்னன்னு தெரியாம இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு எங்க பாரு, அதாவது டிவி, ட்ரக்ஸ். அதாவது நான் ஒரு காணொலி பார்த்தேன், எனக்கு ஒரு காணொலி வந்தது. சீரோடு இணைந்து மாணவன் அதாவது ட்ராக்ல விழுந்து கிடக்குறான். எங்க பாரு ட்ரக்ஸ். இதுக்கெல்லாம் அவன் வந்து +2 படிக்கிற பையன் 5வது 6வது படிக்கிற பொண்ணை ரேப் பண்றாங்களாம். இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் உண்மையா நடந்திருக்கு. நான் ஒரு காலேஜ் பேராசிரியர், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்ததை நான் சொல்றேன். அதாவது வெளியே தான் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்னு இல்லை, ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது. என்னுடைய காலேஜ்ல என் கூட அதாவது என்கிட்ட படிக்கிற ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கா. அவங்களோட வார்டன் வந்து என்கிட்ட வந்து பேசுறாங்க, அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியா இருக்கா, என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு. சரி, நானும் அந்த பொண்ணுகிட்ட போய் பார்த்து பேசுறேன். ஒரு மாதிரி என்கிட்ட சரியா மூஞ்சி பார்த்து பேச மாட்டேன்றா. என்னதாம்மா பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை என்னன்னா, கடைசியில சொல்றான், மேம் நான் 6 மாசம் கன்சீவா இருக்கேன். என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட், யூஜி படிக்கிறா, +2 முடிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கன்சீவா இருக்கேன் அப்படின்றா. கேட்டப்போ பகீர்னாச்சு, என்னம்மா யாரும்மா இது காரணம், என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னா, என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட். அவளால வெளியே சொல்ல முடியல. அதாவது எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி நடக்குது. வெளியே தான் ஆம்பளைங்க தான் அப்படி பண்றாங்கன்னு இல்ல, வீட்லயும் நடக்குது. பெண்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. தயவு செஞ்சு தைரியமா பெண்கள் வந்து பேசுங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் சொல்லுவேன், வெளியே வந்து பேசுங்க, சொல்லுங்க என்ன நடக்குது உங்க வீட்டுல நடக்குது. மாமா, அதாவது தாய் மாமா, சித்தப்பா எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாங்க பேசி போய் அவங்க வீட்டுல போய் விடுறோம். அந்த வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன குடிசை, ஒரே ஒரு மண் வீடு. அவங்க அப்பாட்ட போய் சொல்றோம், இந்த மாதிரி நடந்திருக்கு உங்க பொண்ணு இந்த மாதிரினா. என் பொண்ணு எங்கேயாவது போய் கெட்டு போய் வந்திருப்பா, என் மருமக அந்த மாதிரி பண்ண மாட்டான். அந்த மாதிரி நடிக்கிறானுங்க, நடிச்சு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. தயவு செஞ்சு, அதாவது நான் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம இவ்வளோ பேசுறோம். எங்க பார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இப்படி பண்றாங்க, வயலன்ஸ், எங்க பார் ஈவ் டீசிங். அதாவது பஸ்ல குழந்தைங்களால நிம்மதியா போக முடியுதா? ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க பாடி டச்சிங் எங்க பார் தொடர்றது. கேட்டா பஸ்ல வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. நீங்க தயவு செஞ்சு ஃப்ரீயா கொடுக்காதீங்க, எங்களை நிம்மதியா போக விடுங்க பஸ்ல. உங்க ஃப்ரீ காசுல எங்களுக்கு தேவையில்லை, பஸ்ல எங்களுக்கு ஃப்ரீயே வேண்டாம். பஸ் நிறுத்துறது இல்லை. எங்களை வந்து இது வரைக்கும் நாங்க என்ன கேட்டோம்னா, எங்களை வந்து செழுமையா வாழ விடுங்கன்னு கேட்டோம். இப்போ என்ன நிலைமை வந்திருக்குன்னா, தயவு செஞ்சு எங்களை உயிரோட வாழ விடுங்க, மான மரியாதையோட வாழ விடுங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த நிலைமை மாறணும்னா கண்டிப்பா எங்க அண்ணன் ஆட்சிக்கு வரணும். அதாவது ஒருத்தனுக்கு இவ்வளோ தைரியம் எப்படி வருது? ஒரு பெண்ணை தொடரனா உனக்கு அவ்வளோ தைரியம் என்ன எப்படி வருதுன்னா, தண்டனைகள் இல்ல. திரும்பி என்ன பண்ண போறீங்க? ஜெயில தூக்கி போட போறீங்க. அவன் போய் கறி சோறு சாப்பிட்டு திருப்பி வெளியே வர போறான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்ச தானே. திருப்பி நாளைக்கு வந்து திருப்பி அதே தான் செய்வான். அவனுக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தடுக்கணும்னா அவனை நடு ரோட்ல நிக்க வச்சு அவனுடைய பெண் உறுப்பு அறுக்கப்படும். இந்த ஒரு தண்டனை கொண்டு வாங்க, தயவு செஞ்சு இந்த தண்டனை கொண்டு வாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, பெண் பிள்ளைய நம்ம வந்து புதைக்கிறதுக்குள்ள எவர் ரேபிஸ்ட் அவனை தூக்கி முதல்ல நடு ரோட்ல சுடுங்க. அதுக்கப்புறம் எவனாவது ஒருத்தன் வரானான்னு பாருங்க. சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நாங்க வந்து பெண் பிள்ளைகளை சொல்ல மாட்டோம், பார்த்து போமா, தைரியமா போமான்னு சொல்லி. ஆண் பிள்ளைங்களை பெற்றவங்க சொல்லுவாங்க, பெண் பிள்ளைங்க வந்தா கொஞ்சம் பார்த்து ஒதுங்கி போப்பா, தயவு செஞ்சு அந்த பிரச்சனை கொண்டு வந்துடாதப்பா, நாளைக்கு பிரச்சனைன்ற மாதிரி இந்த மாதிரி சொல்ற நிலைமை எங்க ஆட்சியில வரும். இந்த ஆட்சியில தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுங்க, இந்த நிலைமை மாறணும், எங்களுக்கு வாக்களிங்க.